ஒரு ஒரு துறை ரீதியான நடவடிக்கைங்கிறது இன்னுமே எவனும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த அளவில் இருக்கணும். நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணி சம்பளத்தையும் கொடுத்து அவங்களுக்கு ஊர் சுத்த இதையும் டேட்ஸையும் அதாவது லீவையும் கொடுத்தீங்கன்னா ஜாலியாக வந்துட்டு சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அலட்சியமாக இன்னும் இருக்கத்தான் செய்வாங்க. சரி நம்ம எதுக்கு வருவோம். அந்த அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எம்எல்ஏ வந்திருக்காரு. எம்எல்ஏ வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து இன்னும் 4 மணி நேரத்தில் எப்படினாலும் அந்த தப்பு செஞ்சவனா கண்டுபிடிச்சிருவோம், கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுப்போம், அது வரை நான் இங்கேருந்து நான் நகர மாட்டேன் அப்படின்னு எம்எல்ஏ வந்து சொல்லிட்டு போகிறாரு. சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளோதான். நான் அது வரை இங்கே தான் இருப்பேன்னு சொன்னவர் அடுத்து கொஞ்சம் நேரத்தில் சைஸான அழுகி போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த அம்மா வர்றாங்க, வந்து சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிடுறாங்க. அனுப்பி வச்சதுக்கப்புறம் இன்னைக்கு தேதிக்கு ஆனால் நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா.